மாமல்லபுரம் கடற்பகுதியில் ஆசிய அளவிலான அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூர்யாவிடம் கேட்டு பெறலாம். சூர்யா, போட்டி தொடர்பான விவரங்கள். கண்டிப்பாக ஆசிய அளவில் நடைபெறக்கூடிய அலைச்சறுக்கு போட்டி என்பது சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இன்று துவங்கியுள்ளது. இந்த அலைச்சறுக்கு போட்டியானது கிட்டத்தட்ட 12 நாட்கள் நடைபெறும். இந்த அலைச்சறுக்கு போட்டியை பொறுத்தவரை இந்தியா, சீனா, தாய்லாந்து, மலேசியா, ஜப்பான் என கிட்டத்தட்ட ஒரு 19 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 180க்கும் மேற்பட்ட வீரர்கள் இன்றைய தினத்தில் பங்கேற்காங்க. இந்த ஆசிய அளவில் நடக்கக்கூடிய இந்த அலைச்சறுக்கு போட்டியை பொறுத்தவரை இன்று காலை முதலே வீரர்கள் பங்கேற்று தொடர்ச்சியாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்திய அளவில் 12 வீரர்கள் இந்த அலைச்சறுக்கு போட்டியில் பங்கேற்காங்க. இப்போ நம்முடைய இந்திய வீரர்கள் பேசுவோம். சார், இப்போ இந்த இந்திய அளவில் இந்த அலைச்சறுக்கு போட்டியில் நீங்கள் கலந்துருக்கீங்க. எத்தனை நாட்கள் செஞ்ச வீரர்கள்லாம் கலந்துருக்காங்க? எப்படி இருக்கீங்க நிகழ்ச்சி? காம்படிஷன் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா போகுது. நிறைய 18 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க அத்லீட்ஸு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பயிற்சி பெறீங்க இந்த அலைச்சறுக்கு போட்டியில்? அதை பற்றி சொல்லுங்கள். நான் 8 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் 12 இயர்ஸ் ஓல்டில் ஸ்டார்ட் பண்ணேன் சர்ஃபிங். நல்லா போகுது. ஸோ இந்த அலைச்சறுக்கு போட்டியில் வெற்றி பெறவங்களாம் என்ன மாதிரி பொருளாக இது பரிசு சொல்லுவாங்க? இது பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வின் பண்ணால் ப்ரைஸ்லாம் அந்தளவுக்கு எதுவும் கிடையாது, மெடல் தான் தருவாங்க. ஆனால் இது வின் பண்ணுறதுனால நம்ம ஏஷியன் கேம்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான கோட்டா தருவாங்க. ஸோ அது இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் இயர் ஜப்பானில் நடக்க போகிற 2026 ஏஷியன் கேம்ஸில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்திய அளவில் எத்தனை பேர் கலந்துருக்காங்க? தமிழ்நாடு அளவில் எத்தனை பேர் கலந்துருக்காங்க? பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 12 பேர். அதில் பார்த்தீங்கன்னா 8 பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் கலந்துக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து, கோவளத்துலேருந்து மோஸ்ட்டாக நம்ம பசங்க தான் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நடந்த ஃபஸ்ட் ஹீட்டில் நம்ம இந்தியா டீம் சார்பாக ஒருத்தன் வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிருக்காங்க. அதாவது ஆசிய அளவில் நடைபெறக்கூடிய இந்த அலைச்சறுக்கு போட்டியானது கிட்டத்தட்ட மாமல்லபுரத்தில் நடந்தாலும் கூட கிட்டத்தட்ட 19 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்டவர் இந்த அலைச்சறுக்கு போட்டியில் கலந்துருக்காங்க. இந்தியா சார்பில் 12 பேர் கலந்தாலும் கூட 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக மகாபலிபுரம், கோவளம் ஆகிய பகுதியிலிருந்து கலந்துருக்காங்க. 10 நாட்கள் நடைபெறும் இந்த அலைச்சறுக்கு போட்டியானது முதல் நாளே வீரர்கள் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த 2025ஆம் ஆண்டு ஆசிய அளவில் நடைபெறக்கூடிய இந்த அலைச்சறுக்கு போட்டியில் வெற்றி பெறவர்கள் 2026ஆம் ஆண்டு பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் வழங்கப்படும் என இந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்ம தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சூர்யா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.